அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் 15 கோடி ரூபாய் மதிப்புடைய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டிலிருந்து தற்போது என்னென்ன ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன? விரிவான விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் கணவரும் முன்னாள் நகரமன்ற தலைவர் பன்னீர்செல்வத்தின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் கடந்த 10 மணி நேரமாக நடந்து வரும் சோதனையில் சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது என லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது பத்திரிகை செய்தியாக வெளியிட்டுள்ளனர். இருசக்கர வாகன நிற்குமிடம் ஏலம் தொடர்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வத்தின் கணவர் மீது முறைகேடு இருப்பதாக குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு 10 மணி நேரமாக பண்ருட்டியில் அவரது இல்லம் உட்பட 6 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய 47 ஆவணங்கள், நிலம் மற்றும் மனை சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவற்றின் சொத்து மதிப்பு 15 கோடியே 64 லட்சத்து என தொடர்பாக பத்திரிகை செய்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது வெளியிட்டுள்ளது. இந்த 15 கோடி சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பண்ருட்டியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.